லீ ஸ்வான். குலப்பெருமைக்கு குந்தகம் விளைவித்து விட்டாய் என கடும் கோபத்தில் இருந்த என்னை உன் கடும் தவத்தால் குளிர வைத்து விட்டாய். உன் மனமாற்றம் எனக்கு மனமகிழ்வை தந்தது தெய்வமே. இடமாற்றத்தாலும் இச்சையினாலும் இன்னல்கள் பல அனுபவித்தவனே, உன் இன்முகம் காண என் இறைமனது காத்திருக்கிறது. என்ன வரம் வேண்டும் கேள், தருகிறேன். தெய்வமே, இந்த 14 லோகங்களில் என வெல்லும் சக்தியுடன் எவரும் பிறந்திருக்க கூடாது. இனி யாரும் பிறக்கவும் கூடாது. சகல சக்திகளையும் வெல்லும் கொள்ளும் ஆற்றல் எனக்கே இருக்க சக்தி கொடு. அதோடு என்னையும் என் குலத்தையும் என் நாட்டியமும் இழிவுபடுத்திய அந்த பூதகுல பாலகனையும் பூத குலத்தையும் பூத உலகையும் என் கொடுங்கோல் ஆட்சியின் கீழ் கொண்டு வர வேண்டும். அதற்கு எனக்கு வரம் தா. நீ கேட்ட அனைத்து வரங்களையும் நான் உனக்கு தந்தருளுகிறேன். நலம் உண்டாகட்டும். வருகிறேன். கௌரிய பார்க்காம நானே துடிச்சு போயிருக்கேன். என்கிட்ட விளையாடாதீங்க. ஐயோ, உன்னை எப்படி நம்ப வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல கனகு. உன் மேல சத்தியம். கௌரிய கடத்தின சிவராமனே கௌரி நல்லா இருக்கான்னு என்கிட்ட சொன்னான். என்ன கொஞ்சம் நம்பு. சிவராமனே சொன்னானா? ஆமா. அவனை பார்த்த பிறகும் அவனை புடிச்சு அடிச்சு கௌரி எங்க இருக்கான்னு கேட்டு குழந்தைய மீட்டுட்டு வராம இப்படி கௌரி எப்படி இருக்கான்னு நல்லா விசாரிச்சுட்டு வந்து நிக்கிறீங்களே. ஐயோ கனகு, நான் அவனை பிடிக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணேன். ஆனா அவன் நம்ம கௌதம் கௌரியோட ஃப்ரெண்டு பாலு இருக்கான் இல்லையா, அவனை பணயமா வச்சு தப்பிச்சு போயிட்டான். மறுபடியும் சிவராமன் தப்பிச்சிட்டான்னு சொல்றீங்களே, உங்களுக்கு வெக்கமா இல்ல? போதும் நிறுத்து. சிவராமனை பிடிக்கிறத விட பாலுடைய உயிரை காப்பாத்துறது தான் எனக்கு அந்த சூழ்நிலையில முக்கியம். நம்ம கௌரிய கடத்திட்டு போய் 5 நாள் ஆச்சுங்க. அவ உயிர் உங்களுக்கு முக்கியம் இல்லையா? முக்கியம்தான். அதுக்காக தானே டே அண்ட் நைட்டா பாடுபட்டு இருக்கேன். நீங்க பேசுறதுலயோ செய்யறதுலயோ கொஞ்சம் கூட புத்திசாலித்தனம் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியலைங்க. தப்பு பண்ணவன கண்ணால பார்த்த பிறகும் விட்டுட்டு வந்து இங்க நின்னு எனக்கு காரணம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களே. அன்னைக்கு உங்க யூனிஃபார்ம் புடிச்சு உலுக்குனதுக்கு பெருசா கோச்சிட்டீங்களே. இப்ப புரியுதா உங்க லட்சணம்? ஐயோ கனகு, கௌரி அவங்கிட்ட பணயமா இருக்கிற வரைக்கும் என்னால எடுத்தேன் கவுத்தேன்னு எதையுமே செய்ய முடியாது. அப்படி ஏதாவது செஞ்சேன்னா அது கௌரியுடைய உயிருக்கு ஆபத்தா வந்து முடியும். இப்ப பாலுவை சேர்த்து கொண்டு போயிருக்கானே, இதுக்கு என்ன சமாதானம் சொல்ல போறீங்க? கௌரியும் பாலுவும் ஃப்ரெண்ட்ஸுங்க தான். அவங்க கவலை இல்லாம ஒன்னா சேர்ந்து விளையாடிக்கிட்டு இருக்காங்கன்னு சிவராம வந்து சொன்னான்னு நாளைக்கு வந்து சொல்ல போறீங்களா? நான்சென்ஸ். உணர்ச்சி வேகத்துல ஏதாவது பேசாத. போலீஸ் மூமெண்ட்ஸ பத்தி உங்களுக்குலாம் என்ன தெரியும்? கௌரிய மீட்கிறதுக்கு இன்னும் எத்தனை நாள் ஆனாலும் சிவராமனால அவ உயிருக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு ப்ரூவ் ஆயிடுச்சு. இப்போதைக்கு அது போதும். அந்த சிவராமன் போன் பண்றதுக்கு டெலிபோன் பூத் வரைக்கும் வந்துட்டான். யூ நோ வாட் இட் மீன்ஸ்? அவன் வெளியில நடமாட ஆரம்பிச்சிட்டான். அப்படின்னா நாங்க பின் இருக்கிற வலையில நிச்சயமா அவன் சிக்கிடுவான். அவனை நான் பிடிச்சிடுவேன், கௌரியை மீட்டிடுவேன். இப்போதைக்கு உனக்கு இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மட்டும் போதும். ஐயோ, அடிக்காதீங்க அடிக்காதீங்கய்யா. சரி, அடிக்கல. இப்போவாவது உன் புருஷன் எங்க இருக்கான்னு சொல்லு. நான் தான் தெரியாதுன்னு சொல்றேன்ல, அதையே திரும்ப திரும்ப கேக்குறீங்க. எத்தனை முறை கேட்டாலும் நீயும் அதையே திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்க. தெரிஞ்சாதானங்க சொல்றதுக்கு. தெரியும், உனக்கு தெரியும். உங்க கிட்ட இருந்து உண்மை எப்படி வரவழைக்கிறதுன்னு எங்களுக்கும் தெரியும். புருஷன் ஜெயிலுக்கு போயிட்டான், பொண்டாட்டி வாழ வழி இல்லாம கஞ்சா விற்க ஆரம்பிச்சிட்டான்னு
உன்னைய தூக்கி உள்ள போட்டுருவேன். அதையாவது செய்யுங்க, அப்பவாவது நான் நிம்மதியா இருக்கேன். ஓ, எல்லாத்துக்கும் துணிஞ்சுதான் இருக்கீங்களா? அப்ப உங்ககிட்ட பேசி பிரயோஜனம் இல்ல. கான்ஸ்டபிள், சிவராம எங்க இருக்கான்னு சொல்ற வரைக்கும் விடாதீங்க. அவளை அடிக்க விட்டுருங்க. என்ன அங்கிள், ஏன் இப்படி கத்துனீங்க? ஒண்ணு இல்லம்மா, ஒரு கெட்ட கனவு. கெட்ட கனவுனா? நான் ஜெயிலிருந்து தப்பிச்சு வந்துட்டேன்ல, நான் எங்க இருக்கேன்னு கேட்டு என் பொண்டாட்டியும் பொண்ணையும் போலீஸ்காரங்க அடிச்சு உதச்சி சித்திரவதை பண்ற மாதிரி ஒரு கெட்ட கனவு. என் பொண்ணு கூட உன்ன மாதிரியே தான் இருப்பா. உன் முகத்தை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அவன் ஞாபகம் வந்துடும். அதான் இப்படி ஒரு கனவு. தேடி போனப்போ அவங்க வீட்டை காலி பண்ணிட்டு போயிட்டு தான் சொன்னாங்க. எங்க போனாங்களோ என்ன பண்றாங்களோ எதுவுமே தெரியல. எல்லாம் விதிச்சபடி தானே நடக்கும். நீ தூங்கு. யோ அமைச்சரே, கவனமா கேளும். மூசாவும் மாயாவும் கூட்டணி அமைத்து கபட நாடகம் நடத்தி நமது மன்னரை படுமுட்டாளாக்கி விட்டு போன பிறகு நமது மன்னர் அந்த புறத்தில் புத்தி பேதளித்து சித்தம் கலங்கி ஒரு ஒதுக்குப்புறமாக குப்புற கிடந்தார். இப்போது மீண்டும் அவைக்கு வந்து குறுக்கும் நெடுக்குமாக நடந்து கொண்டிருக்கிறாரு. இதிலிருந்து உமக்கு என்ன தெரிகிறது? எனக்கா வேதாளம் மீண்டும் முருங்கை மரத்தில் ஏறிவிட்டது என்று தெரிகிறது. பழையபடி கமண்டலத்தையும் கபாலத்தையும் தேடி காடு மேடெல்லாம் அலைய வேண்டும் என்று தெரிகிறது. ஐயோ, மாட்டேன், என்னால முடியாது, மாட்டேன் மாட்டேன். யாரும் வேண்டாம், இனி யாரும் வேண்டாம். இனி யாரையும் நம்ப நான் தயாராக இல்லை. உங்களை நம்பி நம்பி நான் மோசம் போனது போதும். என் எதிரிகளிடம் நான் சவுக்கடி வாங்கியது போதும். இனி என் வாழ்க்கை, பதவி நீடிப்பு அத்தனைக்குண்டான முயற்சிகளையும் தேடி நானே போகிறேன். மாமன்னர் மன்னிக்க வேண்டும். படை, பரிவாரம், அமைச்சர்கள், தலைவர்கள், பூதங்கள், பூத சக்திகள், அருவ உருவ பேய்கள், பிசாசுகள் என பல பேர் தங்கள் ஆணைக்காக காத்திருக்கும் போது நீங்கள் யாரையும் நம்பாமல் நானே போவேன் என்று கூறுவது முறையல்ல. ஆமாமண்ணா, நாங்கள் தங்களுக்கு என்ன செய்யவில்லை? பூலோகம் செல்லவில்லையா? அங்கிருந்து மந்திரவாதிகளை அழைத்து வரவில்லையா? அவர்கள் கேட்ட பொருள்களை எல்லாம் தேடி மீண்டும் பூலோகம் சென்று மண்ணை திங்கவில்லையா? இன்னும் வேறு எதையெல்லாம் திங்க வேண்டும் என்று தாங்கள் எதிர்பார்க்கிறீர்கள்? நாங்கள் செய்ய துணிந்த சர்வபிரீதி யாகங்கள் எல்லாம் உங்களுக்காகத்தானே, உங்கள் நலம் நாடித்தானே. நீங்கள் வாழும் காலம் மட்டுமல்ல, வாழ்ந்து முடிந்த பின்னும் அரசராகவே உங்கள் ஆன்மா உலவ வேண்டும் என்றுதானே. இதையெல்லாம் மறந்துவிட்டு எங்கள் மனம் புண்படும்படி ஏன் மன்னா இப்படி பேசுகிறீர்கள்? தலையை கொடுத்தாவது இந்த அரசாங்கத்தையும் அரசரையும் காப்போம் என்று ரகசிய பிரமாணம் எடுத்துதானே நாங்கள் மந்திரிகளானோம். அதன்படிதானே இதுவரை நடந்து கொண்டு வந்திருக்கிறோம். உங்கள் போதாத காலம் எங்களையும் எங்கள் ராஜ விசுவாசத்தையும் சந்தேகப்பட ஆரம்பித்து விட்டீர்கள். இது சற்றும் சரியில்லை மன்னா. போதும், நிறுத்துங்கள். இனி ஒரு வார்த்தை பேசினால் கூட உங்கள் நாக்கை துண்டாக்கி விடுவேன். என் முயற்சிகள் தோல்வியுற்றது என் போதாத காலம் அல்ல. எனக்கு அமைச்சர்களாக நீங்கள் எல்லாம் வந்து வாய்த்தீர்களே, அதுதான் என் போதாத காலம். அறிவிலைகளையும் அடிமுட்டாள்களையும் அமைச்சர்களாக அமர்த்தி வைத்துக் கொண்டு ஆட்சி செய்து கொண்டிருப்பதால் என் நாடி நரம்புகளை குறுக்கிக் கொண்டிருக்கிறேன். ஒரு யோசனை உருப்படியாக, அறிவார்த்தமாக, அடடா என்று மெச்சிக்கொள்ளும்படியாக இதுவரை ஒரு யோசனையாவது சொல்லி இருக்கிறீர்களா? ஆனால் அந்த மூசா பூலோகத்தையே தன் நண்பனாக மாற்றிக் கொண்டிருக்கிறான். அங்கிருக்கும் குள்ளர்கள் வரை அவனுக்கு வியூகங்களை வகுத்துக் கொடுக்கிறார்கள். அவன் செய்யும் எனக்கு எதிரான செயல்களுக்கெல்லாம் உடந்தையாக இருக்கிறார்கள்.
ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்கள்? எனக்கு உதவியாக என்ன செய்கிறீர்கள்? சொல்லுங்கள். உதவிதான் செய்யவில்லை, உபத்திரமாவது செய்யாமல் இருக்கிறீர்களா? நீங்கள் உங்கள் துறைகளில் எத்தனை குளறுபடிகள் செய்திருக்கிறீர்கள் என்பது எனக்கு தெள்ளத் தெளிவாக தெரியும். இருந்தும் இன்னும் ஏன் நான் நடவடிக்கை எடுக்கவில்லை தெரியுமா? எனக்கே வாழ்வா சாவா என்ற பிரச்சனை இருக்கும்போது உங்கள் கோப்புகளை கிளற வேண்டாம் என்றுதான். எல்லா பிரச்சனைகளும் ஒரு நாள் நல்லபடியாக முடியும். அதன் பிறகு உங்களை வைத்துக் கொள்கிறேன். நான் என் பாதுகாப்புக்காக ரசூலை அழைத்துக் கொண்டு மூசாவை விட மூசாவை அழிக்கக்கூடிய சக்தியுள்ள ஒரு மந்திரவாதியை தேடி மீண்டும் பூலோகம் போகிறேன். மீண்டும் பூலோகமா? ஏன் யமலோகம் போவேன் என்று எதிர்பார்த்தாயா? மன்னா, உன் அதிர்ச்சியால் எல்லாம் நான் என் பயணத்தை மாற்றிக்கொள்ளப் போவதில்லை. மந்திரவாதியை தேடி பூலோகம் போகும் என் பயணம் முடிவான ஒன்று. நான் வரும் வரை இங்கே எந்த தகுடுதத்தமும் செய்யாமல் இருந்தாலே போதும். வருகிறேன். வா ரசூல். உத்தரவு மன்னா. மங்கி, நீ எதற்காக சிரித்தாய்? நீங்க சிரிச்சீங்களேன்னு. வாய மூடு. வாய மூட்டா எப்படி குருவே சிரிக்க முடியும்? எதிர்கேள்வியா கேட்கிறேன். இனிமே நீ சிரிக்கவே கூடாது. ஏன் குருவே? நான் சகல லோகங்களையும் ஆளப் போகிறேன். ஆகவே என் சிஷ்யனான நீ பித்து குளித்தனமாக ஆடக்கூடாது. ஓஹோ, உனக்கு வலை விரித்து என்னை பிடித்து விடுவார்கள். ஜாக்கிரதை. அப்ப நான் என்னதான் செய்யட்டும் குருவே? எதிர் பேச்சு பேசாதே. நான் சொல்வதை மட்டும் கேள். சரி குருவே. நீ திரையில் பார்த்து வந்தான் மைதி, பூத உலக சக்கரவர்த்தி. மைதீனுக்கும் மூசாவின் குடும்பத்திற்கும் நாக்காலி சண்டை. அதில் மைதீன் பலமுறை தோற்றிருந்தாலும் இன்னும் அவன் சளைக்கவில்லை. இம்முறை தன்னையும் தன் பதவியையும் பாதுகாத்துக் கொள்ள ஒரு மகா மந்திரவாதியை தேடி பூலோகம் வந்து கொண்டிருக்கிறான். அந்த மகா மந்திரவாதியாக அவனோடு நான் பூதலோகம் போகப் போகிறேன். எப்படி குருவே? பொறுத்திருந்து பார். வானிலிருந்து வந்தபோது பார்த்த வனத்தின் அழகு வந்து அடைந்த பின் இல்லை பார்த்தாயா? அழகை ரசிக்க நாம் என்ன பூமிக்கு சுற்றுலாவா வந்தோம்? மன்னா, முதலில் வந்த வேலையை பார்ப்போம். என்னை விட காரியத்தில் நீ மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கிறாய். நன்று நன்று, நடப்போம். மன்னா, இங்கு மனிதர்கள் வாழ்வதற்கான அறிகுறியே தென்படவில்லையே. இப்படி மனித வாடை இல்லாத இடங்களில் தான் இடையூறு இல்லாமல் துறவிகளும் தவசிகளும் சித்தர்களும் மாந்திரிகர்களும் தவத்தில் ஈடுபடுவார்கள். மனிதர்களே இல்லாத இடத்தில் கற்ற மந்திரங்களை மனிதர்கள் மீதே பிரயோகிக்கிறார்களே, இது என்ன நியாயம்? விளையும் பொருள் விளை நிலத்தோடு நின்று விட்டால் அதற்கென்ன மரியாதை? சரக்கு சந்தைக்கு வந்தால் தானே விளைவித்தவன் விற்க முடியும். இதில் உள்ள நியாயம்தான் அதிலும். என்ன பார்க்கிறாய்? மன்னராக இருக்க தகுதியானவர் நீங்கள் தான் மன்னா. என் தகுதியை சோதிக்க உனக்கு இதுதான் தருணமா? இங்கிருந்து நான் எப்படியாவது மகாமந்திரவாதியை பூதலோகம் கொண்டு போயாக வேண்டும். அவனால் என் பதவியையும் என் ஆயுளையும் ஸ்திரப்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த முறை நான் தோற்கவே மாட்டேன். எந்த சூழ்ச்சிக்கும் பலியாக மாட்டேன். இது உறுதி. ரசூல்,
ஏதாவது மந்திரவாதிகள் தென்படுகிறார்களா என்று பார். அதைத்தான் பார்த்து கொண்டிருக்கிறேன் மன்னா. ரசூல், மாந்திரிகர்கள் எந்த உருவத்திலும் இருக்கலாம். உன் ஞான கண்ணை திறந்து உற்றுப்பார். பார்க்கிறேன் மன்னா.